லூக்கா 9வது அதிகாரம் 62வது வசனம் இப்படியாக சொல்கிறது. அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து, பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். நம்ம ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அந்த வேலைய எப்படியாவது முடிக்கணும்னு நினைக்கும்போது, நம்ம கொஞ்சம் அக்கம் பக்கம் பின்னாடி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம செஞ்சு முடிக்கணும்னு நினைச்ச வேலைய செய்ய மாட்டோம். அது மாதிரி தான் கிறிஸ்தவ வாழ்க்கையும். நம்ம ஒரு வாட்டி ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நம்ம ஏசப்பாவ பற்றி அறிந்திருக்கிறோம். அவருடைய வல்லமை என்னன்னு கூட நமக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா நம்ம உலகத்த திரும்பி பார்க்க ஆரம்பிப்போம். உலகத்த திரும்பி பார்க்கும்போது உலக மனுஷங்க ஆண்டவர விட்டு வழி விலக செய்ற காரியங்கள்ல ஈடுபடுவாங்க. அத பார்க்கும்போது நமக்குள்ளாடி ஒரு சின்ன ஆசை வரும். நம்ம அத பின்தொடருவோம். இதே மாதிரி ஆண்டவர விட்டு வழி விலகுற சில காரியங்கள்ல நம்ம ஈடுபடும்போது, ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் அங்க கட் ஆகுது. பரிசுத்த வேதாகமத்துல கூட லோத்தின் மனைவிய பற்றி நம்மளால பார்க்க முடியும். விட்டு வந்த இடத்த, விட்டு வந்த உலகத்த, விட்டு வந்த பாவத்த திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தது நிமித்தம் அவங்க பாதுகாக்கப்படல. அதுக்கு பதிலா உப்பு தூண் தான் ஆனாங்க. இதே மாதிரி நம்மளும் கொஞ்சம் உலகத்த திரும்பி பார்த்து, உலக மனுஷங்கள மாதிரி நம்ம நடக்க ஆரம்பித்து, ஆண்டவர விட்டு வழி விலகி போகும்போது, நம்ம எப்படி பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்? பரலோக ராஜ்யத்துக்கு போணும் அப்படின்னா, ஆண்டவர் விரும்புற வழிகள நடக்கும்போது தான், ஆண்டவர் நம்மள பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்றுக்கொள்ளுவாரு. நம்ம அனுதினம் ரட்சிக்கப்படணும். நம்முடைய ரட்சிப்பின் வாழ்க்கைய நம்ம காத்துக்கொள்ளணும். அப்படி செய்யும்போது தான் ஆண்டவர் நம்மள பரலோக ராஜ்யத்துல சேர்த்து கொள்வாரு. அதுக்கு நம்ம தகுதி உள்ளவங்களா காணப்படுவோம். விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.